ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் அனிதா விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கோங்க. இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த விலாகுங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனேயுமே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க வந்து கடையிலேயே சாப்பாடு போட்டு பெசஞ்சு சாப்பிட்டாங்க. நான் தட்டில் வேறு போட்டு தரேன்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ தானம்மா பாத்திரம் கழுவணும், நான் இதிலேயே சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அப்புறம் பசங்க சாப்பிட்ன்னு இருக்கிற நேரத்தில் நான் போயிட்டு saree கட்டின்னு ரெடி ஆயிட்டேன். எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தாங்க. மேலே இருக்கிற முடியை எடுத்து ஒரு கிளிப்பு போட்டு கீழே வந்து முடியை ஃப்ரீயாக விட்டுருவேன். அப்புறம் கோயில் பக்கத்தில் போயிட்டு பூ வாங்கி தலையில் வச்சுப்போங்க. சிம்பிளாக எந்த ஒரு ஹெவி மேக்கப்பும் இல்லாமல் லைட்டாக பவுடர் வச்சு குங்குமம் வச்சுக்கிட்டு ஒரு லாங் செயின் போட்டுக்கினேன். அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பசங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டேன். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி 7 மணி ஆயிடுச்சுங்க. அங்கே வந்து ரீச் ஆகும்போது ஒரு 7:45 ஆயிடுச்சு. ஒரு 40 நிமிஷம் தான் எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு. எப்பயுமே கோயில் ஃப்ரண்ட்டில் போனோம் அப்படின்னா பார்க்கிங் கொஞ்சம் போகிறது கஷ்டமாக இருக்குன்றதுனால இந்த குளத்து பக்கமாக இருக்கிற வழியில் தான் நாங்கள் எப்பயுமே போவோம். அது அப்படியே கோயிலோட பேக் சைடில் போயிட்டு பார்க்கிங்கில் வந்து ரீச் ஆகிடுவோம். பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு கொஞ்சம் நடந்து வந்தோம் அப்படின்னா கோயிலோட ஃப்ரண்ட் சைடில் வந்துடுவோம். ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டே வந்துட்டு பூக்கடை எல்லாமே இருக்கும். தேவைன்னா வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து வாலாஜாபத்துலேருந்தே வாங்கிட்டு வந்துடுவோம். உள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனேயுமே வந்து நல்லா ராஜ கணபதி இருப்பார். அவர்கிட்ட எல்லா குறையும் சொல்லிவிட்டு ஒரு பர்மிஷனை போட்டு உள்ளே கோயிலுக்கு போயிடுவோம். போயிட்டு எப்பயும் போல் சாமியை பார்த்துட்டு வர வேண்டியது தாங்க. உள்ளே போகிறதுக்கு வந்து ஃபோன்லாம் அலோடு கிடையாது. க்யூ பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தாங்க. எல்லாருமே வந்து க்யூவில் நின்றுட்டு தான் போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி க்யூவில் நிற்கும்போது மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும். மற்றதெல்லாம் பேச மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பதிகம் வந்து சொல்லிக்கிட்டே போவேன் நான். அங்கே கோயில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நினச்சது எல்லாமே நடக்கும். இவங்களுக்குன்னு வந்து தனியாக இன்ஸ்டா பேஜ் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது. இங்கே ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா லைவ்லாம் போடுறாங்க. வெளியூரில் இருக்கிறோம், நாங்கள் எப்படி பார்க்கறது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். இன்றைக்கி வந்து அர்ச்சனை பண்ணுறதுல தாமிரப்பூ கிடச்சிதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்படியே சாமி கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து கருமாரியம்மன் கோயில் இருக்கும், அப்புறம் நவகிரகம் இருக்கும். எல்லாமே பார்த்துட்டு விளக்கேற்றிட்டு நாங்கள் மன நிறைவோடு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் 1 டைம் தான் வந்து விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அது இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. நல்ல மனம் குளிர சாமி பார்த்தோம். அப்படியே பக்கத்தில் வந்து கடைலாம் இருந்தது. அப்புறம் நம்ம வந்து பிரசாதம் எதனா வாங்கினோம் அப்படின்னா வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஓட்டை வடையும் புளி சாதமும் வாங்கிக்கணும். இங்கே வந்து விளக்கேற்றுறதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது. அங்கே தான் போய் விளக்கேற்றணும். அப்புறம் கொடி மரத்தாண்ட விழுந்து கும்பிடலாம். அங்கே வந்துட்டு ஒரு கற்பூரம் வச்சு சாமி விழுந்து கும்பிட்டு நாங்கள் வந்து உட்கார்ந்தோம். உட்காந்து அந்த அர்ச்சனை பையை ஓப்பன் பண்ணி பார்த்தா தாமரைப்பூவும் செவ்வரளியும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஓட்ட வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் என்னைக்காச்சும் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த சைடு வல்லக்கோட்டையை தாண்டி தான் நம்ம போக வேண்டியது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வாங்க ஒரு டைம் ஆகுது. வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 8:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பசங்க வண்டியில் வரும்போதே அப்படியே தூங்கிக்கினே வந்துட்டாங்க. அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வர வழியில் நாங்கள் எங்கேயுமே சாப்பிடல. வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவோம். அதனால் சரி செய்கிற வரைக்கும் தூங்குடா அப்படின்னு விட்டுட்டேன். பிரியாவும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டா. இப்போது கொஞ்ச நாளாகவே என்னோடய ஸ்கின்னில் வந்து ஒரு நல்ல க்ளோயிங் தெரியுது. நீங்களும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன தான் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதிகமாக ஸ்கின் கேர்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்க. டெய்லி யூஸ் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் தேடினேன். அப்போ தான் வில்வா பெட்டர் ஏஜினிங் சீரம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபேமிலிக்குன்னு எல்லாருக்குமே கேர் கொடுக்குறோம். ஆனால் நம்ம ஸ்கின்னுக்குன்னு நம்ம கேர் கொடுக்குறது இல்லை. ஸோ நைட்டில் என்னோடய ரொட்டீன் முடிஞ்சக்கப்புறம் ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் எனக்காக நான் எடுத்துக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரமை 2-3 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸ்கின்ல நல்லா ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப ரப் பண்ண வேண்டாம். அது அப்சர்வ் ஆகிற ஸ்பீடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பில்லோ மேலெல்லாம் ஒட்டாதுங்க. ஃபேஸ் வந்து க்ரீஸியாகவும் ஆயிலியாகவும்லாம் ஃபீலே ஆகாது. ஏசி ரூமில் தூங்கினா கூட ஸ்கின் வந்து ட்ரையாக ஃபீல் ஆகாதுங்க. இதில் பக்குச்சியல் இருக்குது. ஸ்கின் டெக்ஸ்சரை நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹைரலோனிக் ஆசிட் இருக்குது. ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணும். இதில் பெப்டைட்ஸ் இருக்குது. ஸ்கின் ஃப்ரிம்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். நமக்கு தெரிஞ்ச சங்குப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ளூ பீ ஃப்ளவரோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ட் கொடுக்கும். இதை டெய்லி யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்தியராகவும் நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாகவும் இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. நமக்கு இருக்கிற ஃபைன் லைன்ஸ் கூட கம்மியாகிறத நீங்கள் விசிபிளாக பார்ப்பீங்க. ஸ்கின் கேர்னா பர்ஃபெக்ட் ஸ்கின்னை கிரியேட் பண்ணுறது இல்லைங்க, ஆல்ரெடி இருக்க ஸ்கின்னை பெட்டராக டேக் கேர் பண்ணுறது. இந்த சீரம் அதை தான் பண்ணுது. நீங்களும் உங்கள் ரொட்டீனில் ஒரு சூப்பரான ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வில்வாவோட பெட்டர் ஏஜினிங் சீரமை ட்ரை பண்ணுங்கள்.
வீட்ல தானே இருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. ஸோ சமையல், வீடு, வேலை, ஃபேமிலி, கிட்ஸ்ன்னு இது எல்லாத்தையுமே தாண்டி நமக்கான கேரை நாம தான் குடுக்கணும். அப்படியே நைட்டு டின்னரும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வந்த உடனே பசங்க பசிக்குதுன்னு சொன்னதுனால எனக்கு நைட்டி மாத்துறதுக்கு கூட டைம் இல்ல. சரி நைட்டு டின்னர முடிச்சுட்டு, நைட் ரொட்டீனான பாத்திரம் கழுவுற வேலை எல்லாத்தையுமே அப்புறம் நைட்டி மாத்திக்கின்னு நம்மளோட நைட் ரொட்டீன ஃபாலோ பண்ணலான்னு நான் வந்து நைட்டு டின்னர் செய்ய வந்துட்டேன். நல்ல வேளை வீட்ல மாவு இருந்தது. வந்த உடனேயுமே இட்லி கொத்துல 3 பிளேட்லயும் எண்ணெய தடவி மாவ ஊத்தி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டேன். அது வேகறதுக்குள்ள சிறுபருப்பு, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூளு, உப்பு போட்டு பருப்பையும் வந்து வேக விட்டுட்டேன். பசங்களுக்கு வந்து இட்லிக்கு தொக்கு வைக்க போறேன். அதனால வெங்காயம், தக்காளிய மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு 4 பல் பூண்டு போட்டுட்டு, நல்லா மையா அரைச்சுக்கிட்டேன். எங்க வீட்டுக்காரருக்கு வந்து காரம் இல்லாம சாம்பார் பண்ண போறேன். பசங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு குடுக்க போறேன். அவங்களுக்கு இந்த காரம் இல்லாம சாப்பிடுறது புடிக்கல. அதனால அவங்களுக்கு தனியாவும், எங்க வீட்டுக்காரருக்கு தனியாவும் செய்ய வேண்டியதா இருக்குது. பருப்ப வந்து வேக வச்சிருந்தேன். அதுவும் நல்லா ஒரு 3 விசில் வந்துட்டு, உடனே பக்கத்துல இருக்க அடுப்புல மாத்திட்டு, அதே அடுப்புல வந்து கடாயும் வச்சுட்டேன். இட்லியும் வந்து 10 நிமிஷத்துல வெந்துருச்சுங்க. ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு பாருங்க. அப்புறம் கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா சீரகமும், கருவேப்பிலையும் போட்டு பொரிக்க விட்டுட்டு, அரைச்சு வச்சிருந்த இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு பேஸ்ட்ட இதில சேர்த்துட்டேன். நல்லா வதக்கிட்டதுக்கு பிறகு கொஞ்சமா மஞ்சத்தூளு, சால்ட்டு, ஒரு 2 ஸ்பூனுக்கு மட்டும் வீட்லயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள போட்டு நல்லா வதக்குவேன். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குனா போதும். தக்காளி தொக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுங்க. இத வந்து 1 இருந்தா போதும். எங்க பசங்களுக்கு வந்து சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்டுருவாங்க, தோசைக்கும் சாப்பிடுவாங்க, இட்லிக்குமே சாப்பிட்டுருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. இத வந்து நான் நெறைய செஞ்சு பாட்டில்ல வச்சுக்கலான்னு பார்ப்பேன். இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா செஞ்சு தர அந்த ஒரு டேஸ்ட் வராதுல்ல. அதனால எப்பயுமே இத வந்து ஃப்ரெஷ்ஷாவே செஞ்சுருவேன். பருப்பும் வந்து வெந்துருச்சு. அத வந்து நல்லா மசிச்சுட்டு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுருவேன். இப்போ வந்து நான் மொளகாத்தூள்லாம் சேர்க்காம தான் நான் வந்து அவருக்காக சாம்பார் வைப்பேன். இந்த ஸ்டேஜ்ல வந்து தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊத்திட்டு, தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருவேன். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா எண்ணெயில கடுகு, சீரகம், பெருங்காயத்தூளு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலைய போட்டு நல்லா வதக்கிட்டு, சாம்பார்ல வந்து கொட்டிடுவேன். இப்போ நம்ம மொளகாத்தூள் போட்டா மட்டும் தான் சாம்பார வந்து கொதிக்க வைக்க வேண்டிய வேலை இருக்கும். நாம தான் போடல இல்லையா? அதனால லைட்டா பருப்பு வந்து கொஞ்சம் சூடு ஏறுனதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டிற வேண்டியது தான். அப்புறம் கடாயிலேருந்து தக்காளி தொக்கு வந்து வேற ஒரு கப்புக்கு வந்து மாத்திட்டேன். வீட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னாவே நமக்கு வந்து மைண்டே போகாது. வீட்டு வேலையும் செய்யணும். நம்ம வந்து அவங்களுக்கு தனியா சமைச்சு குடுக்கணும். நார்மலா சாப்பிட்றவங்களுக்கும் சமைச்சு குடுக்கணும். அவங்களுக்கு வந்து உப்பு காரம் இல்லாம செஞ்சு குடுத்தா நல்லாவே இல்லம்மா அப்படின்னு குறை சொல்றாங்க. அத கேட்டோனே நமக்கே வந்து மைண்ட் அப்செட் ஆயிடும். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்து நம்ம காரம் போடவே கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்குது. என்னோட நிலைமையே பரவாயில்ல. அவருக்கு வந்து அல்சருக்கு நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்றேன். சப்போஸ் வீட்ல வந்து வயசானவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எப்பயுமே நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப கிரேட்ஃபுல் தாங்க. எல்லாருக்குமே என்ன செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு தான் சமைக்கிறோம். இருந்தாலுமே சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு குறை சொல்லும்போது தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இட்லியும் வெந்துருச்சு இல்லையா? உடனே ஹாட் பாக்ஸ்ல வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாரும் வந்து நல்லா கொதி வந்த உடனேயுமே அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க. இந்த மாரி வெளில போயிட்டு வந்த உடனேயுமே வீட்ல இருக்கிற வேலைய அவசர அவசரமா செய்றோம்ல, அப்பதான் தோணும், ச்சே நம்ம ஏன் தான் வெளில போனோமோ, வெளில போகாமலே இருக்கலாம். வீட்ல இருக்கிற ரொட்டீனையும் அப்படியே பார்த்தா ஈஸியா முடியும் அப்படின்னு நினைக்க தோணுது. இருந்தாலும் என்ன பண்றது? வெளியில போய் தான் ஆகணும். போயிட்டு வந்த உடனேயுமே வீட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம கையால நாம வந்து செஞ்சு போட்டு தான் ஆகணும். அ அவ்வளோதான். இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, சாம்பார், தொக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு வந்து எடுத்துன்னு போய் குடுத்துட்டேன். பாருங்களேன், அவர் வந்து தொக்க எடுத்துட்டு சாம்பார் மட்டும் சாப்பிடுறாரு. எங்க பசங்க சாம்பாரே வேணாம், அதில காரமே இருக்காது. நாங்க தொக்கு மட்டுமே வச்சு சாப்பிட்றேன்னு சாப்பிட்றாங்க. ஸோ 4 பேர் 4 விதம். அவ்வளோதான் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் உடனே போயிட்டு நைட்டி மாத்திக்கின்னு வந்து இட்லி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். இவங்க கூடவே உட்காந்து சாப்பிட்டா தான். சாப்பிட்டு முடிச்ச கையோட வந்து கடகடன்னு பாத்திரத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு வந்து சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீ தான். ஏன்னா நம்ம கிச்சன கொஞ்சம் இந்த மாரி கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா, காலைல கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சிட்டா கூட ஒரு தப்பு கிடையாது. கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு டைம் கிடைக்கும். உடனே பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு, கிச்சன பார்க்கறதுக்கு நீட்டா இருந்ததுங்க. இந்த கப்போர்ட் ஒர்க் பத்தி கேட்குறீங்க. கண்டிப்பா நான் வந்து வீடியோ போடுறேன். நம்ம வந்து ஒரு கார்பெண்டர வச்சு தான் வேலை செஞ்சோம். அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது எங்களுக்கு. ஸோ கண்டிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து புது கிச்சனா, வீடு மாறுனீங்களாலாம் நெறைய பேர் கேட்குறீங்க. வீடு மாறலாம் கிடையாதுங்க. இது எங்களோட ஓன் ஹவுஸ் இல்லையா? ரொம்ப நாளா கப்போர்ட் போடாம இருந்தது. கப்போர்ட் மட்டும் போட்டிருக்கோம். அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல.
இதோட ஃபுல் வீடியோ வந்து கண்டிப்பா போடுறேங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நான் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்புறம் நைட் ரொட்டீனான என்னோட ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டுருக்கிறேன். நம்ம வந்து சிம்பிளா ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி நல்லா மூஞ்சிக்கு தேய்ச்சி கழுவிட்டோம்னா, இந்த மாரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த வில்வாவோட பெட்டர் ஏஜினிங் சீரம வந்து அப்ளை பண்ணுவேன். நிஜமாவே அப்ளை பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா, என்னோட ஃபேஸில வந்து முன்னலாம் ரொம்ப டல்லா இருக்க மாரி இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவால்ல. நான் வந்து வீடியோ போடும்போது 30 அப்படின்னு போட்டேன்னா, "உங்கள பார்க்கறதுக்கு 30 மாரி இல்ல, 50 மாரி இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கிண்டல் பண்ணிலாம் சிரிப்பாங்க. நான் உடனே அந்த கமெண்ட் எல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம ஃபேஸுக்கும் சரி, எல்லாத்துக்குமே செட் ஆகணும். என்ன சீரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நெறைய தடவ சர்ச் பண்ணி தான் நான் இந்த வந்து சீரமா வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லா மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வில்வாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரஸ்டபுளாவும், ரியலா என்ன ரிசல்ட் வேணுமோ அப்படின்றத நமக்கு வந்து கண்டிப்பா குடுக்கும். நான் வந்து இவங்களோட கிராக் கிரீம இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு நல்லாவே இருக்கு. முன்னாடிலாம் கிராக் வந்து அதிகமா இருந்தது. இப்போ வந்து சூப்பரா இருக்குதுங்க. வில்வாவோட ஆன்டி ஏஜினிங் சீரம் வந்து ஒரு 2, 3 டாப்ஸ் எடுத்து ஃபேஸ்லயும், நெக்லயும் அப்ளை பண்ணிட்டேன். லைட்டா வந்து பிரஸ் பண்ணி விடணும். ரொம்ப ரப் பண்ணக்கூடாதுங்க. அவ்வளோதான் என்னோட நைட் ரொட்டீன் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். பாய்.